இல்லையா? கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த மாதம் முழுவதும் நம்முடைய குடும்பத்தில் இருக்க போகிறது. அதற்கு அடையாளமாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பாதுகாப்பை உங்கள் கண்கள் காணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல நிறைய டிராவல் இருக்கலாம். இந்த மாதத்துல நிறைய காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். நிறைய பிரச்சனைகள் ஒருவேளை நமக்கு விரோதமாக வருவது போல இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார். கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும் பொழுது அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பை நாம் பார்க்க முடியும். ஆமென். சங்கீதம் 91 சங்கீதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை அனுப்பி பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ தூதர்களை பார்க்க முடியும். நம்முடைய கண்கள்ல தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே கழுகு போல நம்மை சுமந்து கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே வைப்பது போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பை நாம் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது கழுகு எப்படின்னா, கழுகு தன் செட்டைகளுக்கு மேலே பிள்ளைகளை வைத்து கொண்டு அது பறக்குமா. கோழி என்ன செய்யுமா, தன்னுடைய செட்டைகளுக்கு கீழே குஞ்சுகளை வைத்து கொள்ளுமாம். ஒன்னொன்னுக்கும் தெரியும் எந்த இடத்துல பிள்ளைங்களை வச்சா பாதுகாப்பு. அப்போ ஒரு கோழிக்கே ஒரு கழுகுக்கே தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணுங்கிறது தெரியுமானால், நம்மை படைத்த ஆண்டவருக்கு, நம்முடைய தெய்வத்துக்கு நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு தெரியாதா? அவர் உங்களை பாதுகாப்பார். உங்களை போக்கிலும் பாதுகாப்பார், வருகையிலும் பாதுகாப்பார். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா எங்கள் குடும்பத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்கள் பாதுகாக்கிறதை எங்களுடைய கண்கள் பார்க்கணும்னு சொல்லுங்க.